ஹலோ மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முப்பந்தல் இசைக்கம்மை கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிற பைபாஸில் தாங்க இருக்குது. இந்த கோயிலை பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கோயிலுக்கு வெளியே மிகப்பெரிய இசைக்கம் சிலை இருக்குங்க. இசைக்கம் சிலையில் மிகப்பெரிய சிலை இந்த கோயிலில் தாங்க இருக்குது. இந்த கோயில் உள்ள இசக்கியம்மனோட நேம் வச்சு தாங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறார்கள். பேர்களுடைய பேர் நான் சொல்கிறேன் கேளுங்க. இசக்கி ராஜா, இசக்கியம்மன், இசக்கியப்பன், இசக்கித்துறை, இசக்கிப்பாண்டி, இப்படி ஏகப்பட்ட பேர்கள் இசைக்கில் என்று ஆரம்பித்து வைக்கிறார்கள். இப்போ குழந்தைகளுக்கு வைக்கிறார் என்று தெரியவில்லை, எல்லாம் காலம் மாறி போச்சுங்க. ஆமாங்க, கோயிலோட ஆப்போசிட் நிற்க நம்ம. இந்த இடம் எந்த இடம்னா பொங்கல் வைக்கன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பொங்கல் வச்சுக்கலாங்க. பொங்கல் வைக்கக்கூடிய இடம் கோவிலோட ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பொங்கல் வைக்கினா வச்சுக்கிடலாம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் குழந்தை வர வேண்டி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். குழந்தை வர வேண்டி அம்மனை மனமுருங்கி வேண்டி தொட்டில் கட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த கோவிலை கிராஸ் பண்ணி போகிற லாரி, பஸ், காரு எதுவாக இருந்தாலும் கோவிலுக்கு காணிக்கை செலுத்திவிட்டு பிரசாதம் வாங்கிவிட்டு தான் செல்கிறார்கள். அவர்கள் வண்டியிலிருந்து இறங்காவிட்டாலும் வண்டியிலே இருந்து காணிக்கை செலுத்திவிட்டு பிரசாதம் வாங்கிவிட்டு தான் செல்கிறார்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வங்க இந்த அம்பாள். இது எந்த இடம் என்றால் முடி காணிக்கை செலுத்தும் இடங்க. இங்கே கோவிலில் இருந்து ரைட்ஸில் வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குங்க, முடி காணிக்கை செலுத்தும் இடம். இந்த இடத்துல முடி காணிக்கை செலுத்திட்டு இங்கே போகலாங்க. நம்ம கோயில்கிட்ட வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு முப்பந்தல் ஏன் பேர் வந்தது என்றால் மூவேந்தர் அந்த காலத்தில் ஆட்சி செய்ததால் முப்பந்தல் இடம் பேர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆமாங்க, இது அன்னதானம் போடும் இடங்க. இந்த கோயிலில் 365 நாளும் அன்னதானம் போடுகிறார்கள். வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு போகலாங்க. நம்ம நிற்கிறோம் வெளியே, உள்ளே வந்துட்டாங்க. அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்தாச்சு, உட்காந்துருக்கிறோம். இலையை போட்டாச்சுங்க, சாப்பிட போகிறோம். சாப்பாடு சாம்பார், சோறு, பொரியல் வச்சாங்க, சாப்பிட்டாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு வெளியே வந்தாச்சுங்க. சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க.